சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். விடமாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்க மாட்டார். உன் கால் இடறி விழ விடமாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. உனது பக்கம் நிழலாக இருக்கிறார். உனது பக்கம் நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எப்பொழுதும் காக்கிறவர். வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். உன் ஆத்துமாவை காப்பார். போக்குவரவை இது முதற்கொண்டு காத்திடுவார். போக்குவரவை இது முதற்கொண்டு காத்திடுவார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை ஓடுவார். சட்டையின் கீழே அடைக்கலம் நீ புகுந்திடுவாய். அவர் தமது சிறகுகளால் உன்னை ஓடுவார். சட்டையின் கீழே அடைக்கலம் நீ புகுந்திடுவாய். இரவின் பயம் பகலின் அம்பு எதற்கும் பயம் இல்லை, அவை அணுகுவதும் இல்லை. இரவின் பயம் பகலின் அம்பு எதற்கும் பயம் இல்லை, அவர் அணுகுவதும் இல்லை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய
அளிப்பார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 28:8 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று இங்கு வேத வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பெலனாகிய கர்த்தர். தாவீது அடிக்கடி தன்னுடைய வாயிலிருந்து கர்த்தரை புகழும் பொழுது கர்த்தர் என்னுடைய பெலன் என்றே அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே அவர்களுடைய பெலனாக இருக்கிறார். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான எதிராளிகள் வழியாக அவன் கடந்து போன ஒரு மனிதன். எதிராளிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த போதெல்லாம் தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதை ஆண்டவர் பலத்த அரணாக அடைக்கலமாக இருந்து தப்புவித்ததை, காப்பாற்றினதை நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது சவுலாக இருந்தாலும், கோலியாத்தாக இருந்தாலும், அப்சலோமாக இருந்தாலும், எதிரி நாட்டினராக இருந்தாலும், எந்த எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் எல்லா எதிரிகளுக்கும் அவனை காப்பாற்றும்படி தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அரணான அடைக்கலமாக அவர் இருந்தபடியினால் இந்த தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் என்று சொல்லிய அந்த மனிதனுக்கு அந்த மரணம் அவனை தொடுவதற்கு அனுமதிக்காமல் அரணான அடைக்கலமாக இருந்து அந்த தாவீதை காப்பாற்றின தேவன் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு நம்பி விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான எதிர்ப்புகளில், போராட்டங்களில், பிரச்சனைகளில் சந்தித்து வேதனையோடு கூட கலக்கத்தோடு போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அரணான அடைக்கலமான ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் கடந்து போகிற பாதைகள் எவ்வளவு இக்கட்டு நிறைந்ததாக இருந்தாலும் அவரே உங்களுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பலன். அவரை பார்த்து நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் என்னை சுற்றி எத்தனையோ நெருக்கங்களும் போராட்டங்களும் கண்ணீர்களும் இருக்கிறது, ஆனால் நீர் ஒருவரே எனக்கு அரணான அடைக்கலமானவர், என்னுடைய பலனானவர், நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி இயேசுவே எனக்கு அரணான அடைக்கலமாக இரும் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் கட்டாயம் நீங்கள் கடந்து போகிற இந்த இக்கட்டான பாதையிலிருந்து உங்களை காப்பாற்றி அரணான அடைக்கலமாக இருந்து உங்களையும் அவர் தப்புவிப்பார். தாவீதை எப்படி தப்புவித்தாரோ உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களையும் அவர் காப்பாற்றி மீட்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே அவர்களுடைய பலன், தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்ட உமது வார்த்தையின்படியாக உம்முடைய பலத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இருக்கட்டும் அப்பா. இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி தாங்கள் சந்தித்து வருகிற எல்லா போராட்டத்தின் நடுவிலும், எதிர்ப்புகளின் நடுவிலும், எதிராளிகளின் நடுவிலும் யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடி நீர்தான் என்னுடைய அரண், நீர்தான் என்னுடைய அடைக்கலம் என்று உம்மிடத்தில் வந்து தஞ்சம் புகுந்து உம்முடைய உதவியை நாடுகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும். இந்த நெருக்கடிகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றி அடைக்கலமும் அரணுமாக இருந்து அவர்களை நீர் தப்புவிக்க வேண்டும், தலையை உயர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.